தெரியல. இது நான் எதிர்பார்க்காத ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குது. இத்தனை பேர் நீங்கள் எல்லோரும், அதுவும் சீனியர்ஸ், எவ்வளோ சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து இப்படி வாழ்த்து சொல்கிறது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. நான் இவ்வளோ எதிர்பார்த்து வரல. சாரி, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பட் ஏன்னா என்ன கடந்த 15 வருஷமாக விழுந்து விழுந்து காமெடி பண்ணுறேன். நல்லா இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது எந்த அளவுக்கு நிறைய ஜென்ஸ்லாம் கூட சொன்னாங்க அழ வந்தது அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் கவி பிரசாத், காபி ப்ரொடக்ஷன்ஸ். டைரக்டர் தாமஸ் செபாஸ்டியன் நாளைக்கு he will join us. ஸோ எங்கள் படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு, முழுமையாக உட்காந்து பார்த்து கிளைமேக்ஸையும் ரசித்ததுக்கு, முக்கியமாக பர்சனலாக என்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதோடைய நுணுக்கங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. அனீஷ் சினிமாட்டோகிராஃபர் அனீஷ் ஒர்க் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அது முக்கியமான கதாபாத்திரம்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். சீனியர் ஆக்டர்ஸோடு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இது ரொம்ப பொறுப்பு அதிகமாக மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த படத்தின் மூலமாக. எப்பவும் வருவேன் அப்படி நின்று ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவேன். இப்போ என்னை சென்டர் ஆகிட்டீங்க, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இந்த மாதிரி ஒரு சீரியஸான ரோல் எடுத்து பண்ணும்போது எப்படி தோணுச்சு? ரொம்ப முன்னாடி பிஃபோர் காஞ்சனாலாம் நிறைய சீரியஸ் பண்ணியிருக்கேன். டெலிவிஷன்லையும் பண்ணியிருக்கேன், படங்கள்லையும் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ஒரு 15 வருஷமாக பார்த்தா அந்த மாதிரி தான் நிறைய. ஸோ கவி வந்து அந்த ஸ்டோரி சொல்லும் போதே வந்து எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் அதுக்கு பொருத்தமாக இருப்பேனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நிறைய காமெடி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதும் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், அந்த மாதிரி ஒரு இமேஜோடு தான் எனக்கு வேணும். பிகாஸ் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. இந்த கேரக்டர் இப்படி இவ்வளோ இன்டென்ஸ், இவ்வளோ டெப்த் இந்த கதாபாத்திரத்துக்கு பின்னாடி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட யாரும் ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருந்தால் எனக்கு அது பெட்டர். ஒரு ரைட்டராக எனக்கு அது பெட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரை நம்பி நான் இந்த கேரக்டர் பண்ணேன். ஹெவினஸ் எப்போ ஃபீல் பண்ணீங்க அது மேடம்? ஹெவினஸ் ஆஃப் த கேரக்டர் எப்போது என்னவெல்ல பாச்ச உள்ளுக்குள்ள அப்படின்னா நீ இன்னும் 2 லைன் பேசினாலே என் கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு மதர்ஹுட் அப்படிங்கிறது ஐ திங்க் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு தாயா இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம தாய்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். டாக்டர் இல்லை, மஸ்ட் ஹவ் க்ரோன் அப். இவ்வளோண்டு இல்லை, அப்போ நான் இன்டர்வியூ படிச்சு இப்படி இருந்தேன். ஸோ நான் என்னுடைய தாய்கிட்ட இருந்தும் அந்த தாய்மையை அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு தாயாகவும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் இமோஷன் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இமோஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ரொம்ப அதிகமான ஒரு ட்ராமா லெவலுக்கு கொண்டு போகாமல் ரொம்ப யதார்த்தமாக, எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இமோஷனை எவ்வளோ டீப்பான ஒரு இமோஷனை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த படம். ஸோ நிறைய இடத்துல எனக்கு டச்சிங்காக இருந்தது. நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு சீன் வந்து ஸ்பாய்லராக இருக்கும், பரவாயில்ல. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அந்த சீன் ரொம்ப நான் பர்சனலாக ரொம்ப ரசித்தேன். இட் வாஸ் வெரி இமோஷனல் ஃபார் மீ. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கனெக்ஷன் அப்போ தான் ஏற்படுது அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த பேர் வைக்கிற சீன் சின்ன சீன் தான், அது டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் எடுத்த சீன். பட் எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. மேம், நீங்கள் தமிழில் வந்து வெல் நோன் ஆர்டிஸ்ட் நீங்கள். பட் ஆல்ரெடி ஒரே டைமில் பண்ணியிருக்கலாம் தமிழ் மலையாளத்தில். ஏன் வந்து மலையாளத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்தால் பண்ணுறீங்க? இந்த கேள்விக்கு இவர் அவங்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு தடவை தான் நடித்தேன். ஸோ அது எப்போ எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்போ எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது ப்ரொடக்ஷன், ப்ரொடியூசர் இவங்களுடைய டிபார்ட்மெண்ட். அதுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே. நீங்கள் பண்ணாலும் குழப்பம் இல்லை. இதுக்கு அவர் அப்புறமா பதில் சொல்றாரு சொல்லியிருக்கேன். விடாதீங்க, அவர்கிட்ட பதில் வாங்கி. something you have never done இந்த மாதிரி பண்ணீங்க.
ஏதோ ஒரு பேனிக் யுவர் சப்ஜெக்ட் டு ஸ்டேட் ஆஃப் பேனிக் அதை ரிஃப்ளெக்ட் ரொம்ப நைஸில் பண்ணீங்க. தட் ரீச் த ஆடியன்ஸ். மேம் நீங்கள் ரெகுலராக காமெடி ரோல்ஸ் நிறையா பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டினியூவாக அதான் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஒரு காலகட்டம் வரைக்கும். இப்போ நீங்கள் சோல்ஃபுல்லாக பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் இந்த மாதிரி கேரக்டர் எதிர்பார்க்கலாமா? அதுவும் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா என்ன ஆஃபர்ஸ் இல்லை உங்களோட வே ஆஃப் சூஸிங் எப்படி ஆஃபர்ஸ் வருதோ அதில் நான் எனக்கு உகந்ததாக நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அம்மாவுக்கு அப்புறமா இந்த மாதிரியும் கதாபாத்திரங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்காக காமெடி பண்ணுறேன், இதுவும் பண்ணுவேன் அதுவும் பண்ணுவேன். ரெட்டை குதிரையாக சவாரி. மேடம் மலையாள படம் நடிக்கிறப்ப மலையாள படம் தப்பாக இருக்கானா தெரியல, இப்படி நடிக்கிறப்போ அப்படியே மலையாள ஆர்டிஸ்ட்டையும் மிஞ்சிடுறீங்களே, சேத்தன் சார் தான் காரணமா? சார் நீங்கள் சொன்ன 2 விஷயம் ரொம்ப முறையாக இருக்குது. மலையாள ஆர்டிஸ்ட்டை யார் நம்ம மிஞ்சிருது? ஏன்னா அவங்க ரொம்ப யதார்த்தம், எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக நடிச்சிட்டோம்னா கூட நம்ம தனியாக தெரியும். ஸோ அது கொஞ்சம் மனசில் இருந்தது ஒர்க் பண்ண. அண்ட் சேத்தன் சார் தான் காரணமான இதெல்லாம் உங்களுக்கு அராஜகம் இல்லை. நாங்கள் 2 பேரும் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றா தான் வந்தோம். ஸோ அவர் நல்லா நடிச்சா போய் கேட்குறீங்களா? அவங்களால தான் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க. என் பொண்ணை கேட்டால் கூட பரவாயில்ல, போய் சேத்தன் சார் பார்க்க சாதாரணமாக இருக்காரு, ஆனால் நடிப்பில் பண்ணுறாருல. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இதெல்லாம் இருக்கும், நடிப்பு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இங்கே நடிக்கிறப்ப இங்கே உள்ள ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க, இங்கே பண்ணுறப்ப டெஃபினட்டாக ஹீஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இன்ஸ்பிரேஷன். ஆனால் நான் அவரை காப்பி அடிக்கிறேன். பக்கத்தில் குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்க தூக்கத்துலேயே ஒரு சிரிப்பு ஸோ அந்த ஷார்ட் பெரியவங்கன்னா நடிச்சிருவாங்க, சின்ன குழந்தைக்கு அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் கிடச்சது வந்து கடவுளுடைய அருள் தான். ஏன்னா அந்த குழந்தை அப்படி ரியாக்ட் பண்ணோம், நாங்களே எதிர்பார்த்து அந்த ஷார்ட் எடுக்கல. ஆக்சுவலாக எடுத்துட்டு இருக்கும்போது ஆமாம் பல நாள் பல மணி நேரம் வெயிட் பண்ணுவோம், பொறுமையாக ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம் அந்த குழந்தை. ஏன்னா குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ அது பாட்டுக்கு எப்போ எழுந்திருக்குதோ எப்போ தூங்குதோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சில சமயங்களில் வந்து அந்த குழந்தை தூக்கத்தையே சிரிச்சேன். ஸோ மலையாளம் வருஷம் தமிழ் நம்ம தாய்மொழியில் பார்க்குறது வேற ஒரு ஃபீலிங் தானே. தாய் பற்றின படம் நம்ம தாய்மொழியில் பார்க்குறது அண்ட் அந்த விஷுவல்ஸ் வந்து அந்த விஷுவல்ஸ் இல்லை அனிஷ்லால் வந்து அவருடைய சினிமோட்டோகிராஃபி அண்ட் அந்த கேரளாவுடைய அந்த விஷுவல்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் கனெக்ட் ஆகுன்றது என்னுடைய காமெடியாகவும் ஒரு ஜானர், சீரியஸாகவும் ஒரு ஜானர். எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்? கம்ஃபர்டபுள்னா ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லலாம். கம்ஃபர்ட்ன்றது இல்லை, ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எது கஷ்டம்னா அது நல்ல எழுத்து இருந்தால் எதுவுமே கஷ்டம் இல்லை. எழுத்து வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஆழமாகவும் இல்லை ஃபன்னியாகவும் நகைச்சுவையாகவும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அது வந்து ரெப்ரஸ் ஆகும். ஸோ எழுத்து வந்து எங்கேயாவது இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த படமாக இருந்தாலும் ஒரு ஸோ வி ஹவ் வெரி குட் ரைட்டர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை சொல்லும் போதே அந்த ஆழ என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கிரெடிட் கோஸ் டு கதை. இல்லைம்மா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இல்லை இது வரைக்கும் ஆடியோலஜி ரிப்போர்ட் வந்து ஒரு 1.5 மாதத்தில் தான் கிடைக்கும் அந்த ஆடியோலஜி. அதுவும் ஹியரிங் மட்டும்தான், பேச்சு வருமோ இல்லையான்னு 1.5 மாதத்துக்கு அப்புறம் வந்து இருந்தாலும் சொல்ல மாட்டேன். கேரளாவில் ரிலீஸ் ஆச்சான்னு கேட்குறாங்க. ப்ரொடியூசர் பதில் சொல்லுவார். இன்னைக்கு 84th டே கேரளாவில் 2 தியேட்டர்ஸில் இன்னும் போயிட்டுருக்கு. சார் நீங்கள் இந்த சரகசி பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் இன்சைட்ஸ் கிடைச்சி? ஐயோ அது நிறைய தப்பு வேறு வேறு என்னென்னலாம் நடக்குது? மெயின்லி இட் இஸ் அபவுட் திஸ் ஒன்லி. வென் இட் இஸ் அ பெய்ட் சரகசி சும்மா ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. இது வந்து இட்ஸ் a very it's even hard to tell actually. So when it becomes a business, all sorts of crime or bad things associated with the business can happen. And
what we have shown in this movie is one example. If there's a problem with the child, they can simply abandon the child. In most of the surrogate mothers, நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க, தமிழ்லயே இல்லை இல்லை நான் பேசுறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தமிழ் பேசணும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் எல்லாரும் பேசுறீங்க. பார்க்கும்போது எல்லாமே போயிடுச்சு. அதான் ஸோ சேஃப்டி ரீசன்ஸ் இல்ல நீங்க தமிழ் அழகா இருக்கு. அடுத்த படம் ஸ்ட்ரெயிட்டாக தமிழில் கண்டிப்பா அது நான் இருக்கேனா? எவ்வளோ தேட்டர் சார் இருக்குது சார்? சார் ஆக்சுவலாக அது பேக் டவுன் சார். நிறைய பேஸ் பண்ணி ரெடி பண்ணாங்க. மேக்கப் இல்லாமல் சார் அது அது அந்த கெட்டப் ஆக்சுவலாக மேக்கப் மேன் வந்து நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு, ரஞ்சித் அம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு. முதல் தடவை கெட்டப் டெஸ்ட்டுக்கு அவர் வீட்டுக்கு வந்து டைரக்டர் கவி எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த நேச்சுரலாக அமினி அம்மாவை காட்டலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணாங்க. அப்படியா இருக்கு. நான் என்ன சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியல. தேட்டர் எவ்வளோ சார்? எவ்வளோ தேட்டர் சார்? எவ்வளோ வந்து தியேட்டர் எவ்வளோ? தேட்டர் ஒரு 30 தேட்டர் சார் தமிழ்நாடு.